ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு பீலஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 11லிருந்து 20வது எபிசோட வரைக்கும் படமா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. சரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கமோ, அங்க இருக்கிற எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவன் இப்போ மார்ஷல் ஸ்பிரிட்டோடைய லெவல் 6ல இருக்கான். ஃபேமிலி இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. என்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் என்னை பார்த்து பொறாம பிடிக்க கூடாது இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னுடைய ஹெட் மாஸ்டர் தாண்டா லின்ஷோ சிட்டிலே நம்பர் 1 ஆளுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவனா இருக்கான். இவனை உங்களுடைய டிசபிளா ஏத்துக்கிறீங்களா? அவனுடைய சக்தி உண்மையிலே ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. ஆனா நம்ம அதுக்குள்ளார முடிவை எடுத்துடக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மார்ஷல் ஸ்பிரிட்டோடைய லெவல் 6ல இருக்கிறான். கடவுளே, என்னோட குயின் ஃபேமிலி இதோட அழிய போதா அப்படின்னு ஹீரோடைய அப்பா அவர் உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் ஃபேங் ரூலாங், நீ லெவல் 6ல இருந்தா பெரிய பருப்படா, இன்னும் நீ இந்த போட்டியோடைய வெற்றியாளராகவே ஆகலடா அப்படின்னு சாங்காங்க சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ஒய்மை பாருடா, இது லெவல் டெஸ்ட், அதனால ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னா வாடா பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. இப்பயும் அவனை தோக்கடிக்க முடியல. இவனால ஒன்றும் பண்ண முடியாது போல தெரியுது. இவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் லெவல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுங்க 2 பேரும் மேகத்துக்கும் கீழே இருக்கிற மண்ணு மாதிரின்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குயின் சாங்காங், எனக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்லடா, ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வெளியில வந்துருது. அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பொறுமையா வாங்கன்னு சொல்லி அவனை அப்படியே அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. இப்பயாச்சும் தெரிஞ்சிச்சாடா, லீஷு சிட்டிலே எங்களுடைய ஃபேமிலி தான்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி. உங்க எல்லாரையும் போனா போதுன்னு நான் உயிரோட விடுறேன், பழைச்சு போங்கடா. ஃபேங் ரூலாங், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய குயின் ஃபேமிலியை நீ குறைச்சி இட போடுவ. என்னுடைய பையனை உங்களுடைய எக்ஸலாங் செக்டர்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலியோடைய பேரு அந்த வானத்தையே தொட்டுடும். ஒருவேளை இவனுங்க எதனா பிரச்சனையை கொடுத்தானுங்கன்னா நான் அவனுங்க எல்லாரையுமே சாவடிச்சிருவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா. அப்படியே அவங்க 2 பேரும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னதை எல்லாரும் கவனமா யோசிச்சு பாருங்கடா. அட, நான் குயின் ஃபேமிலியை சேர்ந்தவன்ல, நான் வெளியாளு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. அட, நானும் தானு சொல்லிட்டு இன்னொருத்தரோட பின்னாடியே இன்னொருத்தரும் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. ஹீரோவுடைய அப்பாவா அவரை கூப்பிடவும், குயின் ஃபேமிலி மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. சாவ பார்த்து பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போறீங்களாடா, அப்படியே அவனெல்லாம் பயந்துகிட்டு ஃபேமிலி சைடு ஓடி போயிடுறானுங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துருங்க, நீங்க எல்லாரும் அந்த சைடே போயிடுங்கடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்கேன். டே வெள்ளக்கண்ணு வச்சு இருக்கிற ஆந்தைங்களா, எங்களுடைய குயின் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்றத மறந்துட்டீங்களாடா? நீங்க யாரை கூட்டிக்கிட்டு வந்து எங்க கூட சண்டை போட்டாலும் எங்களுடைய உயிரை போற வரைக்கும் நாங்க சண்டை போடுவோம்டா. சாவுக்கு பயந்துகிட்டு இங்க இருந்து ஓடி போன நீங்க எல்லாரும் குயின் ஃபேமிலியோடைய டெசென்ட்டா இருக்கிறதுக்கு தகுதியானவனுங்களே இல்லடான்னு சாங்காங்கோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல விடுடா, அவங்க நம்ம குயின் ஃபேமிலியை விட்டு போனாலும் பரவாயில்ல, இருக்கிற மற்றவங்களுக்காகவும் நம்மளுடைய குயின் ஃபேமிலிக்காகவும் நம்மளுடைய உயிரே போற வரைக்கும் நம்ம கண்டிப்பா சண்டை போடுவோம்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஃபேங் ரூலாங், நீ என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மேல கை வைக்கணும்னு நினைச்சனா அதுக்கு முதல்ல நீ என்னை தாண்டி தாண்டா போகணும். குயின் ஃபேமிலிக்காக நாங்க எல்லாரும் கண்டிப்பா சண்டை போடுவோம்னு அவனுக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா எங்களுடைய குயின் ஃபேமிலிக்காக நாங்க சண்டை போடுவோம் தான் அவனும் எழுந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி தாண்டா என்னோட குயின் ஃபேமிலி இருக்கணும், நான் கண்டிப்பா இதை பாதுகாப்பேன்டா. அப்படியே குண்டனும் அங்கிருந்து கிளம்ப, என்ன நீங்களும் போக விரும்புறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே குண்டனும் டக்குன்னு அவரை அடிச்சு தள்ளிடுறான். எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னுடைய குயின் ஃபேமிலியோடைய நிலைமையை இப்ப பாருடா. இப்பயும் உங்ககிட்ட எங்க கூட சண்டை போற அளவுக்கு சக்தி இருக்கடா. அப்படியே டக்குன்னு அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவரை வெளியில வர வைக்கவும் திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. வேர்ல்டு தேர்ட், உங்களுக்கு எப்படி குயின் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு சாங்காங்கோடைய அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் குயின் ஃபேமிலிக்கு துரோகம்லாம் பண்ணல, நீங்க திட்டணும்னு நினைச்சீங்கன்னா குயின் டியாபாவையும் திட்டுங்க, நான் குயின் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலி கூட போய் சேர்ந்துக்கிறான். அவங்க 2 பேருக்கிட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எதுக்கும் உதவாத இந்த குயின் ஃபேமிலியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை நான் என்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி சாவடிச்சிடறேன். ஃபேங் ரூலாங், நீ இப்போ பண்ண வரைக்கும் போதும்டா, உன்னோட கிரைமை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதரான்னு ஹீரோயின் சொல்றா. சீனியர் சிஸ்டர், ஃபேங் ரூலாங்கோடைய மார்ஷல் ஸ்பிரிட் வெப்பன் மற்றவங்கள சாவடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒன்னுத்துக்கு உதவாதவனை சாவடிக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எனக்கே சொல்லி கொடுக்குறியாடா, என்னை மன்னிச்சிருங்க. அவங்க
2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பாயிவி, இந்த கேள்வி உங்களுக்கு தான். நீங்க எக்ஸுலாங் செக்ட்ல இருக்கிற வரைக்கும் நீங்க யார வேணும்னாலும் சாவடிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, ஆமாண்டா நான் யார வேணும்னாலும் சாவடிப்பேன். மனுஷன் எல்லாரும் எறும்புங்க மாதிரி தான்டா. அப்படின்னா என்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் தான் இந்த போட்டி முடியல இல்ல, அதுக்குள்ளார எதுக்காக இவனை உங்களுடைய டிசபிளா தேர்ந்தெடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்கவும், அதான் சக்தி வாய்ந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்காகடா போட்டியை கண்டினியூ பண்ணணும்? இன்னும் இந்த போட்டி முடிவும் இல்ல, வெற்றியாளர் யாருன்றதும் அதுக்குள்ளார நீங்க முடிவு எடுக்க கூடாது. குயின்னா, நீ கரெக்டா தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய குப்பா மார்ஷல் ஸ்பிரிட்டா நானும் பார்க்க விரும்புறேன்டா. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறத அவன் பார்த்துட்டு சரி சரி உன்னுடைய திறமை என்னன்றத காட்டுடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவோ முன்னாடி வந்து நிக்கவும், டே குப்பை குயின்னா, நீ எதுக்காகடா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியில கொண்டுகிட்டு வாடா. ஃபர்ஸ்ட் லெவல் மார்ஷல் ஸ்பிரிட்ல இருந்துகிட்டு அவனுடைய சக்தி அவன் காட்ட விரும்புறானா? அவன் என்ன பைத்தியக்காரனாடான்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அவளோ அப்படியே யங் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வெளியில வர வைக்க ஆரம்பிக்கவும், அப்படியே பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கவும், என்ன நடக்குதுன்னு கூட அவங்களால பார்க்க முடியல. பார்த்தா நம்ம ஹீரோவோ காட் ஆஃப் வாரோடைய சோலை வெளியில வர வச்சிடறான். அதை பார்த்து அப்படியே அவனுங்க ஷாக் ஆவ, என்ன 6th லெவல் மார்ஷல் ஸ்பிரிட்டா? யங் மாஸ்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான். ரொம்ப அற்புதமானது. கடவுள் இன்னும் என்னோட குயின் ஃபேமிலியை ஐக்க விரும்பல போல தெரியுது. அப்படியே அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருந்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சுன்னு குண்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே இவன் மார்ஷல் ஸ்பிரிட்டோடைய லெவல் 1ல தான் இருக்கான். இதை பாக்குறப்பவே தெரியலையா இவன் ஏதோ சீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை வர வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை எடுத்து அவனை தடுக்கவும், திருப்பி அவன் அப்படியே நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். பார்த்தா டக்குன்னு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை வெளியில வர வச்சு நம்ம ஹீரோ கிட்ட அனுப்ப, நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கவும், காட் ஆஃப் வாரோடைய சோல் வெளியில வரவும் அவன் அதை பார்த்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்க, அவனை அப்படியே அடிச்சு காலி பண்ணிடுது. வாய்ப்பே இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீரோவுடைய அப்பாவோ அதை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே நம்மளுடைய ஹீரோவோ சீனா அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்க, ஏ பிரதர் பாயங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னுடைய செக்டுக்குள்ளார யாரு வரத்துக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு? அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா அது குயின்னு தான், இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோயினை கடுப்பாக ஆரம்பிச்சிடறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க 2 பேருமே லெவல் 6ல தான் இருக்கோம், அதனால நானும் எக்ஸலாங் செக்டுக்கு வருவேன், நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்கிறாடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய 7th லெவல் பவரை வெளியில வர வைக்கவும், என்ன 7th லெவலா? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோ திருப்பி அவனுடைய 8th லெவல்ல வெளியில வர வச்சான். என்ன மார்ஷல் ஸ்பிரிட் லெவல் 8ன்னு சொல்லிட்டு அவன் அங்கே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சான். சீனை கட் பண்ணா, குன்னன் உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லுடான்னு ஹீரோயின் கேட்கறா. குன்னன் அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க, என்ன நடந்துச்சுன்றத சீக்கிரமா எல்லாருக்கிட்டையும் சொல்லுடா. அது என்ன விஷயம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மின்னல் தாக்கிச்சு, அதுக்கப்புறமா என்னுடைய மைண்டுக்குள்ளார இருந்து என்னவோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கும் லெவல் அதிகமா இருக்கிற மார்ஷல் ஸ்பிரிட்டும் வெளியில வந்துச்சு. என்ன நீங்க ஒரு மின்னல்ல மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னா எதுக்காகடா இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லாம இருந்தேன்? ஏன்னா இந்த விஷயம் மத்த யாருக்கும் தெரிய வேணான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் என்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டா மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் ஓகேடா, இருக்குன்னு உன்னை பார்த்தப்பவே உன்னுடைய திறமை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப போட்டியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. சரி, உங்களுடைய ஃபேமிலி விஷயத்த எல்லாத்தையும் 2 நாளுக்குள்ளார முடிச்சிட்டு எங்க கூட நீ எக்ஸலாங் செக்டுக்கு வந்தாகணும். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? நான் அப்படின்னா நீ நாளைக்கே இங்க இருந்து கிளம்புடா. அப்படியே 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் இந்த இடத்த சுத்தி காட்டுடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து சீனியர் சிஸ்டர் உன்னை பார்த்ததை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, ஒருவேளை சீனியருக்கு பார்த்தப்பவே நீ ரொம்ப திறமை வாய்ந்தவன்றது தெரிஞ்சிருச்சோ? அப்படியே நம்ம ஹீரோயினும் முறைச்சு பார்க்க, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இன்னும் சில டெக்னிக்கை பத்தி குயின் ஃபேமிலி மாஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவோ கையை காட்ட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப, அப்படியே 2 பேரும் ஒன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கிளியராகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். எங்களுடைய குயின் ஃபேமிலியை சேர்ந்த ஆன்சிஸ்டருங்க எல்லாம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி குன்னன், உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டோடைய லெவல் அதிகரிக்க நீ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு இருக்கல, அப்படின்னா உண்மையிலேயே உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் லெவல் 8
லெவல்ல தான் இருக்கா இல்ல அதை விட அதிகமா இருக்கா? அது என்கிட்ட ஸ்ட்ராங்கான மார்ஷல் ஸ்பிரிட் இருந்தா இதை பயன்படுத்தி எக்ஸலன்ஸ் செக்டர்ல இருந்து நான் அதிகமான கல்டிவேஷன் ரிசோர்ஸ் வாங்கியிருப்பேன்ல. நீ சொல்றதும் உண்மைதான்டா. மிஸ்டர்ல எப்படியோ இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். நம்ம ஹீரோயினும் சீனா நின்னுகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் வச்ச கண்ணு வாங்காம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும். எக்ஸலாங் செக்டர்ல ரொம்ப திறமை வாய்ந்த ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. நீ லெவல் 8லயே இருந்தாலும் அதை எல்லோ லெவல்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பிளாக் லெவல், எர்த் லெவல், அப்புறம் லெஜெண்டரி எவன் லெவல்ல இருப்பாங்க. அதனால நீ தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதரா. இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இதை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோயினோ என்னவோ சொல்ல வந்துட்டு சொல்லாம அப்படியே சைலண்ட் ஆயிரும். வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா? அது இங்க இருக்கிற தண்ணி மாதிரியே எல்லாருக்குமே கண்டிப்பா தனிப்பட்ட பிரச்சனைங்க இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறீங்க. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன விஷயன்றத என்கிட்ட சொல்லுங்க. உண்மையிலே இவன் கொஞ்சம் திறமை வாய்ந்தவன் தான். ஆனா இவனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். சீனா கட் பண்ண அடுத்த நாள் 3 பேரும் கிளம்ப ரெடியாக, டே நான் நீ இப்ப எக்ஸலாங் செக்டுக்கு போற, அதனால இதுக்கப்புறம் உன்னை நீயே தானே பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னத்தையோ கொடுத்துட்டு யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், எக்ஸா குவிங் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது எல்லாமே நம்மளுடைய லீஷ்வா சிட்டி பாதுகாப்புக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாரையும் பார்க்க நான் திரும்பி வருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி ஜூனியர் குவின் வாங்க நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரான். யங் மாஸ்டர் குவின் நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர், நம்மளுடைய வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க மறந்துடாதீங்க, நம்ம லீஷ்வா சிட்டிக்கு நீங்க தான் பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம லீஷ்வா சிட்டில இருக்கிற மக்கள் தான். உண்மையை சொல்லணும்னா நான் இவங்க யாருமே இங்க கூப்பிடல, என்ன வழி அனுப்புறதுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறோம். பார்த்தா நம்ம ஹீரோ ஓடி விழுந்துட்டு, உண்மையிலே நீங்க 2 பேரும் இவ்வளவு வேகமா போறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், லீஷ்வா சிட்டிக்கும் எக்ஸலாங் செக்டுக்கும் 1000 கிலோமீட்டருக்கு மேல டிஃபரெண்ட் இருக்குடா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா குறைஞ்சது 9 பகல் 9 இரவாச்சு நம்ம அங்க போய் சேர தேவைப்படும்டான்னு ஹீரோயின் சொல்ல, என்னது 9 பகல் 9 இரவா? நீ பாடி டெக்னிக்கையும் பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். இது ஒரு மிட் லெவல் டெக்னிக்டா. இது மூலமா உன்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ன மிட் லெவல் மார்ஷல் டெக்னிக்கா? அது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. சீனியர் சிஸ்டரே வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீ பிராக்டிஸ் பண்ணுடா. இது மூலமா உன்னால வேகமா வர முடிஞ்சா நம்ம சீக்கிரமாவே செக்டுக்கு போய் சேர்ந்துடலாம்டா. இவன் அதுக்குள்ளாரவே இந்த டெக்னிக்கா கத்துக்க ஆரம்பிச்சுட்டான். உண்மையிலே இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான் பல்லு இருக்குன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. சீனியர் சிஸ்டர் குவின்னன் உண்மையிலே ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான். இருந்தாலும் அவனால இந்த மார்ஷல் டெக்னிக்கா அதுக்குள்ளார கத்துக்க முடியாது. எவ்வளவு பெட் கட்டுறீங்க? கண்டிப்பா நான் அவனோட பெட் பண்றேன். நீ வேணும்னா பாரு, இவன் எக்ஸலாங் செக்ட் அடையிறதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கா கத்துக்குவான். நம்ம பெட் 100 பில்ஸ் வைக்கலாம்டான்னு ஹீரோயின் சொல்றான். அப்படின்னா எனக்கும் ஓகே. நம்மளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்கணும்னா குறைஞ்சது 1 மாசமாச்சு தேவைப்படும். இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படி இவனால இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்க முடியும்? கண்டிப்பா இதுல சீனியர் சிஸ்டர் தோத்து தான் போக போறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருந்து பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகவும், நான் நினைச்சதை விட இவன் வேகமாவே கத்துக்கிட்டான். இன்னும் 3 மணி நேரத்திலேயே இவன் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்கிட்டானா? உண்மையிலே இவன் மனுஷனா இல்ல மான்ஸ்டரும்? இந்த டெக்னிக்கா கத்துக்க எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நான் எப்படியோ இதை கத்துக்கிட்டேன். சரி உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? நானும் பாயங்கும் 100 பில்ஸ பெட்டிங்க வச்சோம். அதில் இப்ப நான் தான் ஜெயிச்சேன். சீனியர் சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டீங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு பில்ஸ கொடுத்துறோம். என்ன 100 பில்ஸா? இது மட்டும் என்கிட்ட இருந்தா என்னுடைய காட் ஆஃப் வாரோடைய பேட்டில் ஸ்பிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவனி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இவனால எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. டே ஜூனியர் பிரதர் குவின், நீ அந்த மிஸ்டிக்கல் ஸ்டெப்ஸ கத்துக்கிட்டனா அதை இப்ப எங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுடா. அதுக்கு நம்ம ஹீரோயினோ நாங்க முன்னாடி போய் வெயிட் பண்றோம், நீ சீக்கிரமா வந்துடுறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்க அவங்க முன்னாடி சேர்ந்துறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துகிட்டு இருந்து நிக்க முடியாம ஸ்கிட் அடிச்சுக்கிட்டு போயிட்டு தன்னை குப்புற விழுந்துடுறோம். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ சீக்கிரமாவே சேர்ந்துட்ட. சீனியர் பிரதர், இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? நீ இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா நானும் உங்க கூட ஒரு பெட்டிங் வச்சுக்க விரும்புறேன். அது என்னன்னா நான் 3 நாள்ல எக்ஸலன்ட் செக்டுக்கு காட்டுறேன், நீங்க வேணும்னா பாருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீ இப்பதான் அந்த மிஸ்டிக்கல் ஸ்டெப்ஸ் டெக்னிக்கே கத்துக்கிட்டு இருக்க, ஒன்னால அது முடியாதுன்னு சொல்றோம். நீங்க என்னுடைய திறமையை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா 3 நாள்ல அந்த இடத்துக்கு சேர்ந்துருவேன்னு ஹீரோ சொல்ல, என்ன நீ 3 நாள்ல சேர்ந்துருவியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி இதுக்கு பெட்டிங்கா நான் 100 எக்ஸான்டியன் பில்ஸ் பெட் பண்றேன்டா. சரி சரி சீனியர் பிரதர் பாய், உண்மையிலே நீங்க ரொம்ப
நல்லவரு. 2 பேரும் முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சீனியர் பிரதர் உண்மையிலேயே என்கிட்ட ஆக்சுவல் ஃபீல்ஸ் இப்போதைக்கு இல்ல. அதனால நம்ம 2 பேருக்கு நடுவுல விட்னஸா இவங்க தான் இருக்க போறாங்க. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஏதாவது செய்வேன். அப்படின்னா ஓகே. அப்படின்னா நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இன்னிலிருந்து 3வது நாள் நான் ஆக்சுவல் செட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு? குன்னன் இந்த மாதிரி நீ எனக்கு பல சர்ப்ரைஸ்ங்களை கொடுப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடான்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. காட் ஆஃப் வாரோடைய சொல் டக்குன்னு வெளியில வந்துருது. சீனியர் சிஸ்டர் நான் தான் சொல்றேன்ல, அவனாலலாம் இங்க வர முடியாது. அவனை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் இப்ப விட்னஸா இருக்கேன். அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும். நீங்க சொல்றதும் உண்மைதான், அவன் சீட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சீனியர் பிரதர் கிட்ட இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பில்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும். இதை ஏன் மிஸ்டிக்கல் 8 ஸ்டெப்ஸ்னு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. இதெல்லாம் 100க்கும் மேல எஸ்கேப்பிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இது மூலியமா எல்லா சைடுமே வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோவா அங்கிருந்து கிளம்புறான். சீனியர் சிஸ்டர் நான் தான் ஜெயிச்சிட்டேன், அதனால நான் ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். சீனியர் பிரதர் பா, எங்க நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் மூலியமா உன்னால இந்த டெக்னிக்கை கத்துக்க முடிஞ்சிருச்சா? ஆமா, என்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சப்ப எனக்குள்ளார பல கேள்விங்க வந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்குமே எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ ஃபியூச்சர்ல இன்னும் பல மார்ஷல் ஆர்ட்ஸை நீ கத்துக்கணும்டா நீ ஹீரோயின் சொல்றா. சீனியர் பிரதர் பெட்டில் நான் ஜெயிச்சுட்டேன், இருந்தாலும் நீங்க எனக்கு 50 பில்ஸை கொடுங்க, அதுவே எனக்கு போதும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு 200 பில்ஸை கொடுக்குறேன்டா. இவனை எப்பவுமே என் சைடு வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்ன இந்த தடவை நடக்க போற வான் எக்ஸ்வான் காம்படிஷன்ல நீ நல்ல ரேங்க் எடுக்கணும்டா. என்னது வான் எக்ஸ்வான் காம்படிஷன் அப்படின்னா என்ன? எல்லா டைமும் வெளியில இருந்து ஸ்டூடெண்ட்டுகளை வர வச்சு கிராண்ட் காம்படிஷனை வாங் எக்ஸாங் ஐலாண்ட்ல நடத்துவாங்க. அதெல்லாம் புதுசா வந்த ஸ்டூடெண்ட் யாரு ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ரிவார்டுங்களும் கொடுப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிற புது ஸ்டூடெண்ட் அவனுங்களுடைய திறமையை காட்டினா அவனுங்களுக்கு நல்ல ரேங்க்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் ரிவார்டுல சில ஷேர் கிடைக்கும்டா. அப்படின்னா சரி, நீங்க 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். சரி, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, பாயங்க இவனை கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்மளுடைய செக்டை பத்தி சொல்லிக்கிட்டு இரு. நான் போயிட்டு இவன் தங்குறதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்றான்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜூனியர் பிரதர் கொன்ன லூயி கிங்டம்ல இருக்கிற 4 மேஜர் செக்டர்ல இந்த செக்ட் தான் ரொம்ப பெருசு. ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரையும் அவங்களுடைய கல்டிவேஷன் பேஸ் மூலியமா பிரிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் அவுட்டர் கோட்யார்ட் அப்புறம் இன்னர் கோட்யார்ட்னு 2 விதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் சிஸ்டர் எக்ஸாவும் மார்ஷல் கிங்டம் ரிலிம்ல இருக்கிறதுனால நாங்க இப்ப இன்னர் கோட்யார்ட்ல இருக்கோம். என்கிட்ட இருக்கிற கரண்ட் கல்டிவேஷன் லெவல் மூலியமா என்னால இந்த செக்டர்ல என்னதான் பண்ண முடியும்னே தெரியலையே. இந்த 2 பேக்குலயும் தான் இன்னர் கோட்யார்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களும் இந்த சைடு அவுட்டர் கோட்யார்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களும் இருப்பாங்க. இதுங்களையும் சேர்த்து மொத்தமா 6 மெயின் ஆளுங்க நம்மளுடைய செக்டர்ல இருக்கு. அது என்னன்னா ட்ரெஷர் ஆல், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆல், ஆல் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்புறம் ஆல் ஆஃப் லீடர்ஸ். இந்த 5 ஆளுடைய பேரை வச்சு அந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. ஆனா ஆல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படி இல்லடா. அதுக்கு நம்ம ஹீரோவோ அதில் மட்டும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறான். மற்ற ஆளுங்களை விட ஆல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா காம்பேக்ட் ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சாகிற வரைக்கும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டைக்கு நடுவுல வந்து தடுக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்ல. அந்த ஆளுடைய மாஸ்டரை எல்லாரும் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகிடுது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் இன்னர் கோட்யார்ட். கேட்டா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் போல தெரியுது. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே திறமை வாய்ந்தவங்க தான். கியூ ஃபேமிலி கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லடா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த அழகான பொண்ணு கூட வந்துகிட்டு இருக்க அந்த குழந்தை பையன் யாருடா? என்னால அவங்களுடைய கல்டிவேஷன் லெவல பார்க்கவே முடியலடா. இவங்க தான் இந்த செக்டோடைய நம்பர் 1 அழகியே. அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி ஜூனியர்களாலலாம் எப்படிடா அவங்களுடைய கல்டிவேஷன் லெவல பார்க்க முடியும்? என்ன சீனியர் சிஸ்டரா? இந்த பையனுடைய கல்டிவேஷன் லெவல் ஏற்கனவே பாடி டெம்டிங்கோட லெவல் 5 இருக்கு. அதனால இவன் சீனியர் சிஸ்டர் கூட இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அப்படியே அவங்க 2 பேரையும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்னடா உங்களை பண்ணேன்? எல்லாரும் ஏன்டா என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு, உனக்கு பயமா இருக்கா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அட, எங்களுடைய அழகி எக்ஸாவு தான் வந்திருக்கிறதா? ஆனா எதுக்காக உங்க கூட இந்த சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு
கம்பெனி குடுக்கறதுக்காக தான் ஓயங்க இருக்கிறாரு. மூலி என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கும் ஓயங்குக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லடா. நீ வேணும்னா பாரு, இவன் தான் இந்த காம்படிஷனோடைய நம்பர் 1 வரப்போறான். நம்ம வேணா பெட் பண்ணிக்கலாமாடா? என்ன இவன் வெறும் பாடி டெம்டிங்கோடைய லெவல் 5ல தான் இருக்கான். இவன் போயிட்டு இந்த காம்படிஷன்ல நம்பர் 1 வரப்போறான். அதுக்கு நான் வேற உங்க கூட பெட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? அட நாயால கூட பேச முடியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அப்படி சொல்லியிருப்ப? நான் ஆக்சுவலா செட்டுக்காக போட்டி போடுறதுக்கு நான் தான் இவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நீ அவனை எதனா பண்ணணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படின்னா ஓகே, காம்படிஷன் அப்ப இவனை நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் கூட என்னவோ பெட்டு கட்டினீங்களே, அது என்ன பெட்டு? அதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாதடா. உன்னுடைய கல்டிவேஷன்ல மட்டும் நீ போக்கஸ் பண்ணி கிரேட் வாங் எக்ஸாம் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாரு. இவங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓயங்கால தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் பவர் வர ஆரம்பிக்குது. நான் உங்க எல்லாரும் கூட அந்த பீக்கில் ஃபைட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அட சீனியர் மூலி நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது இவனை பத்தி தானா? இவனுடைய பேரு லின் ஜிஷாவோ. அவனா அப்படியே என்னவோ போயம் லைனுங்களை சொல்லிட்டு இருந்துட்டு இந்த போயம் வெறும் சாதாரண போயம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த உலகத்துல இருக்காங்களே, உன்னுடைய அழகுல நான் அப்படியே மயங்கிடுவோம் போல இருக்கு. சீனியர் எக்ஸாவோ கூட ஒரு குப்பை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவன் இந்த காம்படிஷன்ல நம்பர் 1 வருவான்னு சொல்லிட்டு இருக்கானாமே. உன்ன மாதிரி ஒரு நான் எல்லாம் இந்த வைய மறைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லடா. என்னடா நான் சொன்னதை கேட்டு உனக்கு ஒரே கோபமா வருதா? அதே மாதிரி தான் நான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும். என் மேல உனக்கு கடுப்பா இருந்தா வாடா, நம்ம இப்பவே சண்டை போட்டு பாத்துக்கலாம். ஊலாங் சீனியர் எக்ஸா கூட வந்திருக்கிற இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவனா, முடிஞ்சா இவனை தோக்கடிச்சு காட்டு பார்க்கலாம். அவனும் திடீர்னு சிரிச்சுட்டு, நீ பாடி டெம்டிங்கோட லெவல் 5ல தான் இருக்க, இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இவ்வளவு தைரியமா வந்திருக்கே, பரவாயில்லடா. உன்கிட்ட ஏதோ திறமை இருக்கும் போல தெரியுது. நீங்களும் ரொம்ப திறமை வாய்ந்தவர் தான். டேய் தம்பி, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருக்கடா. சரி இன்னைக்கு நைட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கடிக்கலாம். ஓகே சீனியர், நீ வேணும்னா பாரு, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓட போறேன். நான் கடைசி வரைக்கும் இங்க தாண்டா இருப்பேன். நீ ஒன்னா உன்னுடைய ஆப்போனன்ட் எல்லாம் இல்ல. லின் ஜியக்ஷாவோ ஃபியூச்சர்ல உனக்கு எதனா பிரச்சனை கொடுத்தானா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. லின் ஜின்ஷாவோவை நானே சமாளிச்சுக்குவேன். என்ன லின் ஜின்ஷாவோவை இவனே சமாளிச்சுக்குவான்னு எந்த நம்பிக்கையில சொல்றான்னு தெரியலையே. சரி வா நம்ம போலாம். கோம்ஃபால்ல மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்கு. அதுல எக்ஸலாங் செக்டோடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில், அப்புறம் பல செக்டுகளுடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் நோட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. உன்னுடைய ஸ்வாட் ஸ்கில் அதிகரிக்கிறதுக்கு நீ அந்த இடத்துல நல்ல புக்கை சூஸ் பண்ணி உன்னுடைய கல்டிவேஷன் லெவல்ல அதிகரிக்க முடியும். நீ எவ்வளவு நேரம் காம்ஃபால்ல உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ல உன்னால அதிகரிக்க முடியும். நான் உனக்காக கும்ஃபு ஆளுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு எல்லாம் வந்துடுறா சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவோ அப்படியே கும்ஃபு ஆளு உள்ளார வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒருத்தர் பெருகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த வயசானவருடைய கல்டிவேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இவர் ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு ஹீரோ அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, எல்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்றான். நீ குன்னன் தானே, இதுக்கப்புறம் நீ என்ன ஷென் லாவோன்னே கூப்பிடலாம், சீக்கிரமா உள்ளார போடா சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவா உள்ளார போக, இவன் பாடி டெம்டிங்கோடைய லெவல் 5ல தான் இருக்கான். என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவ்வளவு மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் புக் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆளுல இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு வேற தெரியல. எனக்கான சரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கை நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரமா எனக்கு தேவையான புக்கை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க பாத்தீங்களா, என்னுடைய எனிமி நேருக்கு நேரா இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் திரும்ப இவனை இங்க பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா உன்னுடைய ஷார்ட் ஸ்கில்லுக்கான சரியான புக்கை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளார எங்கடா போற? சீனியர் எக்ஸாவோ இந்த இடத்துல இல்லன்றதுனால என்ன பார்த்து நீ பயப்படுற போல தெரியுது. அத நீ சொல்றியா? ஆங்களாங்கு உன் கூட சண்டை போடணும் தானே வந்தான். ஆனா நீ அவன் கூட சண்டை போடாம பயந்துகிட்டு தானடா வந்த. உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா. நீங்க சண்டை போடுறதுக்கு இது ஒன்னும் குன்ஃபு ஆளு கிடையாது, இது கோஃபு ஆளு. இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாதுரா. சரி எல்டர், உங்ககிட்ட இதை பத்தி கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. டூனா என்ன? அது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்ரா. அது ப்ளூ ஓஷன் மூன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது மூலமா ஒருத்தருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி குன்ன, நம்ம ஒன்னும் சண்டை போட வேணாம். இது மூலமா யாரு ரொம்ப டேலண்ட் ஆனவங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி எனக்கு ஓகே. ஆனா தோக்குறவங்க கும்ஃபாலுக்குள்ளாரையும் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க வரவே கூடாதுரா. அதை கேட்டு அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னடா உனக்கு பயமா இருக்கா? ஏன் இந்த குஃபால உள்ளார திருப்பி வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்ட போல
போல தெரியுது. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. சரி அப்படின்னா நானே ஒரு விட்னஸா உங்க கூட வரேன். இந்த பையன் வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவனால இந்த கும்பால உள்ளரே வர முடியாதுன்னு ரைட் சைடுல இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எல்டரும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ப்ளூ மூன் ஸ்டோனை அந்த இடத்துக்கு சம்மன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் இதுல உங்களுடைய கையை வந்து வைக்கணும். அந்த நேரத்துல இது உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சில வெளிச்சங்களை வர வைக்கும். அதாவது ரெட்ன்றது லோவஸ்ட் லெவல், பர்பிள்ன்றது ஸ்ட்ராங் ஆனது. சரி யாரு முதல்ல வரீங்க? நான் ஃபர்ஸ்ட் வரேன். டே குன்னன், நான் பண்ண போறத கவனமா பாரு. அப்பதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை வைக்கிறான். என்ன கேஎன் லைட்டா இது இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியில வர வைக்கவும் அது அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுது. என்ன ப்ளூ லைட்டா? சீனியர் இன்னும் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அது மட்டும் இல்லாம எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அவரை பார்த்து வலியறத நிறுத்துறியா? அவர் எனக்கானவர்னு ரைட் சைட்ல இருக்கிற பொண்ணு சொல்றா. பரவாயில்ல, இவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் மூலியமா இது ப்ளூ கலர்ல மாறி இருக்குன்னு தாத்தா அவரு உள்ளார சொல்லிட்டு இருக்க. டே குன்னன், நான் எவ்வளவு அற்புதமா பண்ணேன்னு இப்ப நீ என்னதான் பண்றன்றத நானும் பார்க்க விரும்புறேன்டா. இவனுடையது ப்ளூ கலர்ல வந்திருக்கு. புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. டே குன்னன், இதுக்கு முன்னாடி நீ நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தே, முடிஞ்சா இப்ப என்ன தோக்கடிச்சு காட்டுறா பார்க்கலாம். இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சு இந்த இடத்த விட்டு ஓட விட போறேன். உன்னுடைய நாய் கண்ணு மூலியமா ஒழுங்கா பாருடா. என்னடா சொன்ன? அப்படியே நம்ம ஹீரோவா அதுல வந்து கைய வைக்கவும் எல்லாரும் ஆர்வமா நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா இது ரெட் கலர்ல மாறவும் என்னடா இவன் இவ்வளவு கான்பிடென்டா பேசிக்கிட்டு இருந்தான், ஆனா லோவஸ்ட் லெவலான ரெட் கலர்ல வந்திருக்கு. லோவஸ்ட் லெவல்ல இருந்துகிட்டு சீனியர் பிரதர் இன்னும் கூட இவன் சண்டை போடணும்னு விரும்புறானா? என்ன அவ்வளவுதான் உன்னுடைய திறமையா? அப்படின்னா நீ வெளியில போறதுக்கான நேரம் வந்துருச்சுரா. அப்படியே ஹீரோ அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அதிகரிக்கவும் அது அப்படியே கிரீன் கலர்ல மாறிடுது. என்ன கிரீனா? இவன் எப்படி இதை பண்ணான்? என்ன ப்ளூ கலர்ல இருந்தது இப்ப கிரீன் கலர்ல மாறிடுச்சு. திருப்பி வான்னு சொல்லிட்டு அவனுடைய மார்ஷல் ஸ்பிரிட் அதிகரிக்க அது பர்பிள் கலர்ல மாறிடுது. ஃபைனலா இவன் இதை செஞ்சு முடிச்சுட்டான். அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி தேங்க்யூ சீன் என்ன சொல்லிட்டு இருக்கேன். நான் 5th லெவல் பாடி டெம்டிங்ல இருக்கிறவங்க கிட்டயா போய் தோத்து போகணும். இந்த போட்டியில குன்னன் தான் ஜெயிச்சான். பேசின மாதிரி தோத்து போன லின்னு இதுக்கப்புறம் குன்ஃபு ஆளுக்குள்ளாரே வரக்கூடாது அப்படின்னு எல்டர் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. டேய் குன்னன், காம்படிஷன் அப்ப சாவ விடவும் மோசமான வழியை உனக்கு கொடுப்பண்டா. என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நம்ம எக்ஸலாங் செட்டில சில பேரால மட்டும் தான்டா பர்பிள் லைட்டை வர வைக்க முடியும்னு பின்னாடி இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூட வாடான்னு எல்டர் கூப்பிடவும் கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். அப்படியே சீனா கட் பண்ணா 2 பேரும் தனியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. டே குன்னனு, நான் உனக்கு ப்ளூ சீக் ரெசன் ஸ்டோனை கொடுக்குறேன். இது மூலியமா அப்புறம் மத்த எல்லா இடத்துலயும் டைம் லிமிட் இல்லாம இதை யூஸ் பண்ணி உன்னால ட்ரைனிங் எடுக்க முடியும்டா. என்ன புது டிசேபிள்களுக்கு டைம் லிமிட் இருக்கும், ஆனா இந்த டோக்கன் மூலியமா என்னால டைம் லிமிட் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, எல்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த டோக்கன் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். இதை வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு தெரியல. எங்களுடைய செக்டர்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் இப்பதான் பாக்குறேன்டா. நீ திருப்பி உன்னுடைய டேலண்ட காட்டு, நான் இந்த டோக்கனை உனக்கே கொடுத்துட்றேன்டா. எல்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை வைக்க வரவும் காட் ஆஃப் வாரோடைய சோல் வெளியில வந்துட்டு ஹீரோக்கு அவனுடைய பவரை கொடுத்துக்கிட்டு இருந்து அவனுடைய கையும் வைக்க, இது என்ன மாதிரியான மார்ஷல் ஸ்பிரிட்னு தெரியலையே. காட் ஆஃப் வாரோடைய சோல் பவரை யூஸ் பண்ணவும் அந்த 3 ஸ்டோன் துண்டு துண்டா உடைச்சுக்கிட்டு போயிடுது. என்ன உடைஞ்சிருச்சா? ஐயோ, இதுக்கு என்கிட்ட இருந்து பணத்தை கேட்பாரா? தாத்தாவோ சிரிச்சுக்கிட்டு இருந்து, நீ உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா பண்ணடா, இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொன்ன மாதிரி இதை உனக்கே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இது உன்னுடையதுரா. தேங்க்யூ ஷென்லாவோ, இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறோம். சீனியர் பிரதர், நீங்க தேடிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க திருப்பி எப்ப வருவீங்களோ தெரியலன்னு எல்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வருவோம். தம்பி யாருப்பா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டாப் ஃப்ளோருக்கு வந்திருப்ப, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி போ. இது என்ன மாதிரியான டோக்கன்னு எனக்கு தெரியாது. இது மூலமா என்ன உள்ளார போக விடுவீங்கன்னு நம்புறேன். என்ன பர்பிள் டிராகன் ரெட் டீத் ஆர்டரா? எல்டர், இப்ப நான் உள்ளார போலாமா? போலாண்டா. இவனுடைய கல்டிவேஷன் லெவல் லோவா தான் இருக்கு, ஆனா சுப்ரீம் எல்டர் கிட்ட இருந்து இவன் எப்படி இந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு வந்தான் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி லைப்ரரி உள்ளார வந்துறான். என்ன சாய் H1 ஸ்வாட் டெக்னிக்கா? டாப் கிளாஸ் ட்ரைனிங் நோட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவா பார்த்துட்டு, நீ புது ஸ்டூடெண்ட் ஆடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவரு கிங் ஓடைய பீக்கில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் வெறும் 5th லெவல் பாடி டெம்டிங்ல தான் இருக்கான், ஆனா இவன் எப்படி குங்ஃபு ஆலோடைய டாப் ஃப்ளோருக்கு வந்தான்? ஏன் நீ செக்டோடைய டாப் 10 ஸ்டூடெண்ட்டுகளாலே இந்த இடத்துக்கு வர முடியல, ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்? என்ன சுப்ரீம் எல்டர்
பிரதருடைய டோக்கனா அப்படின்னு அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, நான் என்ன டிசபிள் காங் யாங் ஜூனியர் பிரதர், நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? சீனியர் பிரதர் காங் யாங், என்னுடைய பேரு குவின். ஜூனியர் பிரதர் குவின், அந்த டோக்கனை மத்தவங்க கிட்ட நீங்க காட்டக்கூடாது. இரவு அத மாதிரி வச்சுட்டு இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜூனியர், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தேவையான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. ஆமா சீனியர், எனக்கு நீங்க கொஞ்சம் நைஃப் ஸ்கில் இருக்கிற புக்கை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன நைஃப் ஸ்கில்லா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எடுத்து கொடுத்துட்டு, இதுல ஃபார்மர் செக்டர் லீடர் டேன் குஷாங்கோடைய ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் இருக்கு, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஸ்வாட் டெக்னிக்கோடைய மீனிங்க யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்டா ஸ்வாட் டெக்னிக்கை ரொம்ப அற்புதமா யூஸ் பண்ணலாம். பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி பிரதர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வந்து அந்த புக்ல இருக்கிற டெக்னிக்கை கத்துக்க ஆரம்பிச்சாரான். அவனை வந்து நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு, இவனுடைய ஸ்வாட் இன்டென்ட் நல்லா இருக்கும் போல தெரியுது, ஆனா இந்த ஸ்கில்ல மட்டும் இவன் கத்துக்கிட்டானா ஃப்ளையிங் நைஃப் ஸ்கில் அப்புறம் இன்னும் சில அற்புதமான மூவ்ஸ் எல்லாம் இவனால பண்ண முடியும். நேச்சுரலாவே இவனால ஸ்வாட் டெக்னிக்கை சீக்கிரமாவே கத்துக்க முடியும் போல தெரியுதுன்னு அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே எல்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் டாப் ஃப்ளோரோடைய கேட்டை மூட போறேன், நீங்க ரெண்டு பேரும் எந்த கவலையும் இல்லாம ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்கடான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, காட் ஆஃப் வாரோடைய சோல் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணவும், எனக்கு இப்பதான் இந்த நைஃப் ஸ்கில்ல பத்தி தெளிவா புரிய வருது, இதுவும் ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அதுல இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, இதுல முக்கியமான விஷயமே ஸ்வாடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் பாதி நாளிலே ஸ்வாடுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள யூனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டானா, ஆனா இவன் உண்மையிலே ரொம்ப வேகமா பண்றானே அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ எதுக்காக சீனியர் நீங்க என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், அது என்னன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளவு வேகமா டெக்னிக்கை கத்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன பிரதர்னே கூப்பிடலாம்டா. சரி பிரதர் யாங்க, எனக்காக சீனியர் எக்ஷாவோ ஆளுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். என்ன சீனியர் எக்ஷாவோ அப்படின்னா இவன் சொல்றது சீனியர் சிஸ்டர் எக்ஷா, இவங்க எக்ஷாவா, இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை ஃப்ரெண்டுங்களா? சீனை கட் பண்ணாடே குன்னன், ஃபைனலா நீ வெளியில வந்துட்டியா, உன்னை நாங்க இங்க இருந்து போக விடணும்னா எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. அத்தா பிரதர் யாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, மூலி நீ என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்றாரு. நீ யாருடா என்னுடைய பிரதர் மூலி கிட்டே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் மூலி வாய மூடுடா, சீனியர் பிரதர் காங்கியாங்க கிட்டே ஓவரா பேசுறியாடான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிடறான். சீனியர் அவனை மன்னிச்சிருங்க, இப்பதான் செக்டர்ல சேர்ந்திருக்கான், அதனால இந்த விஷயங்களை பத்தி எதுவும் அவனுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் என்னுடைய ஜூனியர் பிரதர் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. சரி சீனியர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. பிரதர் யாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவ ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் பிரதர் காங் யாங்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஜூனியர் பிரதர் ஜூனியர் சிஸ்டர் எக்ஷாவோ இங்க வந்துட்டாங்க, எனக்கும் சில வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. காங் யாங் வந்து இன்னசெக்டோடைய டாப் 3 ஜீனியஸ்ல ஒருத்தர், ஆனா அவரு உனக்கு சப்போர்ட்டா நிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கப்புறம் நீ அந்த மூலியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. சரி நம்ம அவனுங்களை பத்தி பேச வேணாம், அந்த வேண்டியான காம்படிஷனுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளார நீ உன்னுடைய கல்டிவேஷன் பவரை அதிகரிச்சாகணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றோம். அப்படியே சீனை கட் பண்ணா, சீனியர் பிரதர் என்னால அந்த குன்னனை சாவடிக்க முடியாம போயிடுச்சு, எதுக்கு அவசரப்படுற, அதான் வியான்டேனி கிராண்ட் காம்படிஷன் வரப்போது இல்ல, அந்த டைமிங்ல அந்த குன்னனை நம்ம போட்டு தள்ளிடலாம். பிரதர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா, நீ வந்து 9th கிரேட் எல்லோ லெவல் ஜீனியஸ், ஆனா குன்னன் வெறும் பாடி டெம்டிங்கோட 5வது லெவல்ல தான் இருக்கான். சரி ஆனா நேரம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கதையை முடிச்சிடறா, ஒரு விஷயத்த நீ மறந்துடாத, உனக்கு பின்னாடி எப்பயும் சப்போர்ட்டா நான் இருப்பேன்டான்னு மூலி சொல்ல, அவனும் அப்படியே வில்ல சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சாரான். சீனை கட் பண்ணா, பாய் எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வந்த 200 எக்ஸான்டியன் பில்ஸ்ங்களை யூஸ் பண்ணி காட் ஆஃப் வாரோடைய சோலை எத்தனை லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும்னு தெரியலேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்குவோம். காட் ஆஃப் வாரோடைய சோல் அந்த பில்லோடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவனுடைய மண்டைக்கு பின்னாடி ஒரு கொண்டை மட்டும்தான் வந்திருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன இதுல அவ்வளவும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, திடீர்னு காட் ஆஃப் வாரோடைய கண்ணு அப்கிரேட் ஆயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அந்த பவர் வந்துருது. இதுதான் காட் ஆஃப் வாரோடைய ஐ, இது மூலியமா ஒன்னால எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க முடியும்னு காட் ஆஃப் வார் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல என்னவோ ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இதுதான் அந்த ஐ சைட்டுக்கான ஃபார்மேஷனா, இது மூலியமா எக்ஸலன் செக்டர்ல இருக்கிறத எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியும் போல தெரியுது. அப்படியே அடுத்த நாள் பொழுது வெடியும் நம்ம ஹீரோயின் அங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு வணக்கம் சீனியர்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதுதான் எத்தை எஸ்கேப்பிங் நெட்னு சொல்லுவாங்க, இது எமர்ஜென்சி மூமெண்ட்ல உடைச்சனா இது ஒன்ன பல மைல் தாண்டி டெலிபோர்ட் பண்ணி ஒன்ன அனுப்பி விட்டுருண்டா, இது வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப்பே எனக்கு போதும், இது ரொம்ப
ரொம்ப ரேரான ட்ரெஷரா இருக்கும் போல தெரியுது. இது எனக்கு வேணான்னு நம்மளோட ஹீரோ சொல்லவும், இத நான் உனக்காக தான் குடுக்குறேன். வச்சுக்கோ, வேணான்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நம்ம ஹீரோவோ அத அப்படியே எடுத்து வச்சுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு நின்னுகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கவும், இவன் என்னுடைய பிரதர் ஆக்சுவல் எங்க புதுசா வந்து இருக்கிற டிசேபிள்ல இவன் டாப் 10 இடத்துல இருக்கான். நீ இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். காம்படிஷன் அப்ப இவன் உன்னை பார்த்து பாண்டான்னு ஹீரோயின் சொல்ல, நான் தான் குவின்னன்னு பிரதர் எக்ஷு லெங்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் கூட நீ சொன்னவன் பெரிய மாஸ்டரா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் பாடி டெம்டிங்கோட 5th லெவல்ல தான் இருக்கான். இதுக்கப்புறம் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டே எக்ஷு லெங்கு எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அவனுடைய ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. புது டிசேபிள்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க பெட்ல ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடான். பின் என்னுடைய பிரதர் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் கோவக்காரன். அதனால நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சரி, என்னவோ பெட்டுன்னு சொன்னானே, அது என்ன பெட்டு? அது என்ன பெட்டுன்னு தெரிஞ்சாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வியாண்டியான் ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல ரேங்க் எடுத்து ரிவார்டுங்க எல்லாம் வாங்குங்க. அப்புறம் ஆக்சுவல் எங்குக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்பயும் அது என்ன பெட்டுன்றத என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னவா இருந்தாலும் நான் தான் வயண்டியான காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா அந்த வயண்டியான ஐலாண்டு ஃபுல்லா மான்ஸ்டர் எல்லாம் இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோடைய வெதர் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குமா, அதனால நம்ம கொஞ்சம் கவனமா தாண்டா இருக்கணும்னு எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஐசைட்டை வர வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு, இந்த இடத்துல இருக்கிறதுல பிங்க் பாடி அடைஞ்சவங்க 7 பேர் இருக்காங்க. மொத்தமா இந்த இடத்துல 60 பேர் கிட்ட இருப்பாங்க போல தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கவனமா கேளுங்க, நாங்க 5 பேர் சேர்ந்துகிட்டு தான் இப்ப ஃபார்மேஷனை உருவாக்கி உங்க எல்லாரையும் ரேண்டமா அந்த வயாண்டியான் ஐலாண்டுக்கு சென்ட் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி டோக்கனுங்க கொடுப்போம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிற டோக்கனை வாங்கணும். இந்த போட்டி 3 நாள் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் யாருக்கிட்ட அதிகமான டோக்கன் இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததா அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ரிவார்டா நாங்க 500 XUT1 பில்ஸை கொடுப்போம். செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு 310 கோல்டு எலக்சிரிஸை கொடுப்போம். அப்புறம் தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு ஒரு 9 டென்ஸ் கோல்டன் பில்ல கொடுப்போம். சீனியர் சொன்ன மாதிரியே ரிவார்டு எல்லாம் கொஞ்சம் நல்லதா இருக்கும் போல தெரியுது. நான் காம்படிஷன்ல உன் கூட சண்டை போடணும் சண்டை போட மாட்டோம். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த குவின்னன் என்னுடைய எனிமி. நீங்க எல்லாரும் இவனை சாவடிப்பீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். நான் உங்க எல்லாருக்கும் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு மறந்துடாதீங்கன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவன் வெறும் பாடி டெம்டிங்கோடைய 5th லெவல்ல தான் இருக்கான். ஒரே அடியிலே நான் இவனுடைய கதையை முடிச்சிருவேன். லிங்க் பிரதர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவனுக்கு நான் சாவ விடவும் மோசமான தண்டனையை கொடுப்பேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகடா எல்லாரும் அவன் ஒருத்தனே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த சீனியர் கேட்டுக்கிட்டு இருக்கவும், இல்ல நாட்களுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் வச்சுக்கிட்டோம். அதுல இவன் என்ன தோக்கடிச்சு கும்ஃபு ஆளுக்குள்ளார வாய்நாள் முயக்க போவாத மாதிரி பண்ணிட்டான். இந்த மாதிரி விஷயத்துல இங்க இருக்கிற லாடுங்களே சம்மந்தப்பட மாட்டாங்க. நீ என்னடா பெரிய இவன் மாதிரி பண்ணி இருக்க? லின்னுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்கா. நீ வயண்டியான் ஐலாண்டுக்கு வா, உன்னுடைய கதையை நான் அங்கே முடிச்சிடறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சிரிக்கவும், என்னடா உனக்கு சிரிப்பா இருக்குதாடான்னு லின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு சிரிப்பா தாண்டா வருது. நம்ம 2 பேருக்கு நடுவுல காம்படிஷன் நடந்துச்சு, அதுல நீ தோத்து போயிட்ட. அதுக்காக இப்ப என் கூட போரைய நடத்துற மாதிரி இவ்வளவு பேரை கூட்டிக்கிட்டு வந்திருக்க. இங்க இருக்கிறவனுங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியாது. ஆனா நீ சொல்றத கேட்டுக்கிட்டு என் கூட சண்டை பண்ணு வந்துட்டானுங்க. என் கூட சண்டை பண்ணணும் தானே விரும்புறீங்க? அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு காம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த 5 சீனியர்களும் சேர்ந்து டெலிபோர்ட் பண்றதுக்கான ஃபார்மேஷனை வர வச்சுறாங்க. உங்ககிட்ட என்னதான் திறமை இருக்குன்னு நானும் பார்க்க விரும்புறேன்டான்னு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்த எல்லாருமே டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட தெரியல. இவன் வெறும் 5வது லெவல்ல இருந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் அந்த ஐலாண்டுக்குள்ளார வந்து இறங்கிறாங்க. நம்ம ஹீரோ இறங்கின உடனே அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வந்துருது. என்ன வந்த உடனே மான்ஸ்டரா தான் பாக்குறதா இருக்கு. இது என்னுடைய லக்குன்னு சொல்றதா இல்ல என்னுடைய சாபன்னு சொல்றதான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வரவும், இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஒரே வெட்டிலே காலி பண்ணிடுறோம். எனக்கான எனிமிங்க மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்களும் தான். ஃபர்ஸ்ட் காட் ஆஃப் வாரோடைய ஐஸை யூஸ் பண்ணி இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த காட் ஆஃப் வாரோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் லேண்ட்
உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தறான். சைட்லயே அப்படியே கோலமுட்டுன்னு ஒண்ணு இருக்குது. பரவாயில்லையே, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் கிரியேச்சருங்க இருக்கு. என்ன திடீர்னு என்னால என்னவோ சென்ஸ் பண்ண முடியுது. இதுதான் அந்த பர்பிள் ஃப்ளேம் ஃப்ளவரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இதுதானே அந்த ஃப்ளவர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுக்க போகவும் அப்படியே அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நான் இந்த பர்பிள் ஃப்ளேம் ஃப்ளவரை எடுத்துக்கிட்டு போலான்னு வந்தான். ஆனா நான் உன்னை இங்க பாப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கடவுள் என்னென்னலாம் பண்றாரு பாத்தியா? உன்னால அதை எடுத்துக்கிட்டு போக முடியாதுடா. உன்னை சாவடிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அதை தடுத்துட்டு திருப்பி அவனுக்கு பின்னாடி வந்து, தம்பி நான் இங்க இருக்கிறேன்டான்னு சொல்ல திருப்பி அவன் அடிக்க வரவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறோம். எக்ஸ்ப்ளோடிங் வுல்ஃப் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடில் இருந்து பவர் அனுப்பி அவனுடைய ஃபிஸ்ட் பவரையும் தடுத்துட்டு அவனையும் அப்படியே அடிச்சு தள்ளிடுறோம். என்ன இவனால சோடு இன்டென்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தேர்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இதோட இந்த எபிசோட இழுத்து சாத்திட்டு நான் கிளம்புறேன். இன்னும் நீங்க வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.